இடம் ஆரியம்பதி பிரதான வீதியிலே ஆரியம்பதி வைத்தியசாலைக்கு முன்பாக இருக்கின்றேன். அதாவது இவற்றை நான் கடந்து செல்லுகின்ற போது இவற்றை கவனியாமல் கடந்து செல்வது என்பது என்னால் மனம் பொறுக்கவில்லை. காரணம் என்றால் இங்கு இருக்கின்ற இந்த மூன்று கட்டிடங்களும் எனக்கு அன்று ஞாபகத்திலே இருக்கின்றது. நான் இருக்கிறேன் ஒரு 20 வருடங்களுக்கு முதல் என்று. அந்த 20 வருடங்களுக்கு முதல் இந்த மூன்று கட்டடங்களிலும் அதாவது பதிவு வைத்திய அதிகாரிகள் அதே போன்று வைத்திய அதிகாரிகள் இதில் தங்கியிருந்தார்கள். இது ஒரு குவார்டர்ஸ், அதாவது வைத்தியசாலைக்கு பொறுப்பான ஒரு குவார்டர்ஸ். ஆனால் தற்போது இது அனாதாரமான நிலையில் இவ்வாறே காட்சியளிக்கிறது. ஆனாலும் கூட அண்மையிலே நான் இது காடாக இருந்தபோது, பாம்புகள் குவிந்து காணப்பட்ட போது, தவளைகள் நிறைந்து காணப்பட்ட போது, ஊர்வன முற்றுமுழுதாக இருந்தபோது, அதாவது வனமாக காட்சியளிக்கப்பட்ட போது நான் அண்மையிலே இந்த காணொலியை வெளியிட்டிருந்தேன். அந்த நேரத்திலே என்னுடன் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் எங்கள் செயல் வீரன் முரளீஸ்வரன் ஐயா அவர்கள் என்னுடன் தொடர்பு கொண்டு இந்த காணொலியை நான் பார்த்தேன். இதற்கு உடனடியாக நான் சுத்தம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கிறேன் என்கின்ற அந்த உறுதிமொழியை அந்த பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர்கள் என்னிடம் தெரிவித்திருந்தார். அதே போன்று அவர் கூறி 2-3 நாட்களில் இது அனைத்தும் சுத்தப்படுத்தியிருந்தது. அங்கு இது இவ்வாறு காட்சியளிக்கவில்லை, காடாக, அதாவது பெரிய ஒரு காடாக காட்சியளிக்கிறது. ஆனால் இன்று சுத்தப்படுத்தி இருக்கிறேன். இந்த வரையில் நான் சந்தோஷம் அடைகின்றேன். பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர், முன்னாள் கண்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையினுடைய வைத்திய பணிப்பாளர் இரா முரளீஸ்வரன் ஐயா அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று இது வைத்தியசாலை முன்பாகவே இந்த கட்டிடங்கள் அமைந்து காணப்படுகின்றன. அன்று தொடங்கப்பட்ட வைத்தியசாலை இன்றும் தரம் உயர்த்தப்படாமல் இவ்வாறு இருக்கின்றது என்கின்ற விடயமும் நான் அண்மையில் அதாவது பணிப்பாளர் முரளீஸ்வரன் ஐயா அவரிடம் சுட்டி காட்டியிருந்தேன். சட்ட திட்டத்துக்கு அமைய அருகிலே இன்னும் ஒரு வைத்தியசாலை இருக்கின்ற போது ஆதார வைத்தியசாலையாக இந்த வைத்தியசாலை தரம் உயர்த்தப்பட முடியாது என்கின்றது சட்ட ரீதியாக இருந்தாலும் கூட இந்த வைத்தியசாலை ஆரம்பத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பழமை வாய்ந்த வைத்தியசாலை. இந்த வைத்தியசாலை தரம் உயர்த்தப்படவில்லை என்பதற்கு முழுதான காரணம் மற்ற வைத்தியசாலை தரம் உயர்த்தப்பட்டது என்று நான் கூறவில்லை. அவர்கள் வல்லமை மிக்க அரசியல்வாதிகளாக இருந்தார்கள், தரம் உயர்த்தினார்கள். அதாவது நான் படி அழகாக கூறப்போனால் முதுகெலும்பு அற்ற அரசியல்வாதிகள், ஆட்சி புரிந்த முதுகெலும்பு பெற்ற அரசியல்வாதிகளினால் இந்த ஆரியம்பதி வைத்தியசாலை இன்றும் அவ்வாறு தான் காட்சியளிக்கின்றது. இவ்வாறு இருக்கின்ற போது அதை எமது பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் இரா முரளீஸ்வரன் ஐயாவிடம் விட்டு விடுகிறேன். நீங்கள் தரமுயற்றா விடாட்டாலும் சிறு சிகிச்சை பிரிவுகளை ஆரம்பித்து அதிகளவு நோயாளர்கள் வருகின்ற ஒரு வைத்தியசாலையாக மாற்றுங்கள். அதிகளவு கற்பனை தாய்மார்கள் மகப்பேறுக்காக வரக்கூடிய ஒரு வைத்தியசாலையாக மாற்றுங்கள். விடுதிகளிலே தங்கி இருந்து சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு வைத்தியசாலையாக மாற்றுங்கள். இந்த வைத்தியசாலையின் மாவட்ட வைத்திய அதிகாரி செயல் வீரன் என்று கூறக்கூடிய குணராஜசேகரம் அவர்கள் தான் உள்ள வளங்களை பயன்படுத்தி அவர் தனது சேவையை ஆற்றிக்கொண்டிருக்கின்றார், சிறந்த சேவையை ஆற்றிக்கொண்டிருக்கின்றார். ஆகவே குணராஜசேகரம் அவர்களுக்கும் நன்றியை கூறுகின்றேன். அவருடைய சிறந்த சேவை நடக்கிற உள்ள வளங்களை கொண்டு அவர் சிறந்த சேவையை ஆற்றுகின்றார். அவர் சிறந்த சேவையை ஆற்றுகின்றார் என்பதற்கு மாற்று கருத்துக்கிடமில்லை. அதே போன்று எமது மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் இரா முரளீஸ்வரன் அவர்கள் கூட இந்த வைத்தியசாலையில் உன்னிப்பாக இருக்கின்றார். ஆகவே இந்த வைத்தியசாலை இன்னும் ஒரு வைத்தியசாலை தரம் உயர்த்தப்பட்டது. நாங்கள் இப்போ முதல் ஆரம்பித்தோம் என்று சொல்லுவதை விட நாங்கள் அதில் பின்வாங்கினோம். நமது அரசியல்வாதிகள் அன்று மிகவும் கம்பீரமாக இருந்திருக்கவில்லை என்பதுதான் முக்கியம். ஆகவே இனிமேலாவது அரசியல்வாதிகள் குரல் கொடுத்து இந்த வைத்தியசாலையை ஒரு ஆதார வைத்தியசாலையாக தரம் உயர்த்துவதற்குரிய நடவடிக்கை எடுங்கள். அதை ஒரு புறம் விட இந்த 3 கட்டிடங்களும் தற்போது சித்திரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது ஆரியம்பதி பிரதான வீதியிலே உள்ள மிகவும் ஒரு முக்கியமான இடம். இதை சாதாரணமாக எமது வைத்தியசாலையினுடைய பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஐயா அவர்கள் சுத்தப்படுத்தி இருக்கிறார். அவருக்கு நன்றி.
இந்த 3 கட்டிடங்களையும், அதாவது நோயாளர்கள் வந்து செல்லக்கூடிய சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையுடன் தொடர்புடையதாக மாற்றுங்கள். இந்த வைத்தியசாலை இந்த கட்டிடங்கள் 3ஐயும் திருத்தி இதை இன்னும் ஒரு தடவை இவ்வாறு காட்சியளிக்க வையாதுங்கள். இது இவ்வாறு காட்சியளிக்கின்ற போது நமது சுகாதாரத்துறை, அதாவது பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் இரா முரளீஸ்வரர் ஐயா, நீங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு பொறுப்பானவர் என்கின்ற வகையில் இதை நாங்கள் எவ்வாறு இதை விட்டுவிடுவது, இதை செய்யுங்கள். 2வது விடு. 3வது நான் பணிப்பாளரிடம் கூறி வைப்பது, அது மாத்திரமில்லை, பிரதேச சபையுடன் கேட்பது. பிரதேச சபை பாருங்கள், வைத்தியசாலைக்கு முன்பாக இருக்கின்ற வடிகான், அந்த 2 பக்கங்களில் உள்ள வடிகான்களை பாருங்கள். தற்போது மழை இல்லாத நேரத்தில் இவ்வாறு இருக்கின்றது. ஏன் மழை இல்லாமல் இவ்வாறு இருக்கின்ற போது ஏன் இங்கு கிடக்கின்ற ஷாப்பிங் பேக், இந்த போத்தல்களை உங்களால் அகற்ற முடியாது? பிரதேச சபையில் இங்கிருந்து கூ என்று போட்டால் கூ என்று போடுகின்ற இடத்திலே அமைந்திருக்கின்றது. அதே போன்று மிகவும் அண்மையில் தான் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையும் அமைந்திருக்கின்றது. எனவே இவற்றையெல்லாம் சுத்தம் செய்யாமல் மழை வந்தால் இது என்ன செய்யும் என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். ஒருபுறம் வைத்தியசாலை அவ்வாறு கிடக்கின்றது, மறுபுறம் வைத்தியசாலையினுடைய இந்த குவார்ட்டர்ஸ் எல்லாம் இவ்வாறு கிடக்கின்றது. அது மாத்திரமா, வடிகான் கூட இவ்வாறு இருக்கின்றது. ஆகவே பொது சுகாதார பரிசோதகர்கள், பிரதேச சபை, பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மட்டக்களப்பு மாவட்டம் அனைவரும் ஒன்றிணைந்து இதற்காக என்ன செய்ய முடியும், இதை இவ்வாறு நாங்கள் முடியும். சிறிய வேலைகள், மணி நேரத்தில் செய்யக்கூடிய வேலைகள் கூட இங்கு செய்யப்படவில்லை என்கின்ற விடயத்தை நான் இவ்விடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். எனவே மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் இரா முரளீஸ்வரன் ஐயா அவர்களே, அதாவது மண்மினைப்பட்டி பிரதேச சபையினுடைய தவிசாளர் அவர்களே, அதேபோன்று ஆரியம்பதி வைத்தியசாலையினுடைய வைத்தியசாலையினுடைய மாவட்ட வைத்திய அதிகாரி குணராஜ் சேஷம் அவர்களே, அதாவது ஆரியம்பதி சுகாதார வைத்திய அதிகாரி அவர்களே, இது அனைத்தும் உங்களின் கவனத்திற்காக விட்டுவிட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.